உண்மைகளை உரத்து செல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கட்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 8000-ஐ நெருங்குகிறது. தடுப்பூசி வழங்கும் நிலையங்களில் பிற மாவட்ட மக்களுக்கு முன்னுரிமை. சிலாபத்தில் பரபரப்பு. சினோஃபார்ம் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு மேலும் சில நாடுகளுக்கு செல்ல அனுமதி. கடந்த ஒரு வாரத்தில் 80 ரூபாவினால் கருப்பு சந்தையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது சீனியின் விலை. இலங்கையுடனான ஒருநாள் மற்றும் 20-20 தொடருக்கான தென்னாப்பிரிக்க அணி நாட்டை வந்தடைந்தது. இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் தினசரி கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வரும் நிலையில் மொத்த கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 8000-ஐ நெருங்கியுள்ளது. இதேவேளை சிலாபம் பகுதியில் பிற மாவட்ட மக்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் முன்னுரிமை வழங்கப்பட்டமையினால் பிரதேச தடுப்பூசி வழங்கும் நிலையங்களில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. மேலும் சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது என்ற ஒரு நிலை இல்லை என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 4000க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் 4483 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 11 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு வருகை தந்தவர்கள். அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ள காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 112 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. அதனுள் 9 வைத்தியர்கள் உட்பட 45 தாதியர்கள் உள்ளடங்குகின்றனர். சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது என்ற ஒரு நிலை இல்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்வீடன், ஹங்கேரியா, கனடா, நெதர்லாந்து, ஈராக், ஜோர்தான், மாலைத்தீவு, வடகொரியா, கட்டார், பாகிஸ்தான், இந்தோனேஷியா உட்பட மேலும் பல நாடுகளுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. மேலும் பல நாடுகள் குறிப்பிட்ட தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என்று பெயர் குறிப்பிடவில்லை என்பதுடன் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நாடுகளுக்கு உட்பிரவேசிக்க முடியும். இலங்கையில் கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 8000-ஐ நெருங்குகிறது. நேற்றைய தினம் மாத்திரம் 198 மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் இடம்பெற்றுள்ள மொத்த மரணங்களுடைய எண்ணிக்கை 7948-ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 4,07,768-ஆக அதிகரித்துள்ளது. அவர்களுள் 50,890 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் மாத்திரம் 15,448 பேருக்கு சீனாவின் சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு தொற்று நோயியல் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. மேலும் சினோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் நேற்றைய தினம் 93,434 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இதுவரையில் 8,81,230 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரையில் 1,59,088 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 25,489 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளது. அதேபோல் இதுவரையில் 3,06,619 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ள நிலையில் 1,04,531 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் 7,71,441 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ள நிலையில் மொடர்னா தடுப்பூசியின் 2வது டோஸ் 4,94,439 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதுடன் 2,435 பேருக்கு சினோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் சிலாபம் கொக்குவில பாடசாலையில் தடுப்பூசி வழங்கும் நிலையத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பாடசாலைக்கு ஏனைய பிரதேசங்களில் இருந்து வருகை தந்தவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டமையினால் பிரதேச மக்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் குறித்த பிரதேசத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. සෞඛ්‍ය හරියට වැඩ වැඩේ කරනද කියලා. මෙහෙමයි සෞඛ්‍ය කරන්න කියලා. මොනවයි බේත් ඉදින්. අර ගෙදරටත් කරනවා මෙහා ගෙදරටත් කරනවා. මේ මැද ළමයි ගෑ ගන්න ඕනි වෙලේ උදේ 4 දාලා ඉඳලා අපි මේ ඉන්නේ. මේක තේරුවත් තියෙන්න බෑ.
இவ்வாறு அமைதியின்மைக்கு மத்தியில் சிலர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள இவ்வாறு வருகை தந்திருந்தனர். மற்றுமொரு தரப்பினர் பாடசாலையின் பின்பக்கத்தில் வருகை தந்துள்ளனர். இதற்கு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி உதவி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிற மாவட்டத்திலிருந்து வருகை தந்த சிலர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு நிலையத்திலிருந்து வெளியேறும் பொழுது பிரதேச மக்களுக்கு இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் சீனி 1 கிலோவின் சில்லறை விலை 140 ரூபாய். இது கடந்த வாரம் 168 ரூபாவாக உயர்வடைந்தது. ஆனால் சீனியின் விலை இப்பொழுது 220 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1 கிலோ சீனியின் விலை 80 ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. பொதுமக்கள் ஏற்கனவே வாழ்க்கை செலவு அதிகம் காரணமாக கஷ்டப்பட்டு வரும் நிலையில் மலை போல் உயரும் சீனி விலையை யார் கட்டுப்படுத்துவார்கள்? இது 3 வாரங்களில் சீனி 1 கிலோவிற்கான விலை அதிகரிப்பின் மாற்றம். 2 வாரங்களுக்கு முன்னர் 140 ரூபாவாக இருந்த சீனி 1 கிலோ கடந்த வாரம் 168 ரூபாவாக உயர்ந்தது. ஆனால் அது இன்றாகும் பொழுது 220 ரூபாவையும் கடந்துவிட்டது. வெறும் 2 வாரங்களில் சீனி 1 கிலோவின் விலை 80 ரூபாவாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் சீனி 1 கிலோ 168 ரூபாவாக இருந்த பொழுது நாம் இந்த செய்தியை உங்களுக்கு தந்திருந்தோம். சீனி இல்லை, சீனி விலையும் கூட்டிட்டீங்க, மாவு இல்லை, சாமான்லாம் விலை கூட்டிட்டீங்க. நாங்கள் தோட்டத்தில் இருக்கவங்க எப்படி சாப்பிட்றது, எப்படி இருக்கிறது? அரிசி பருப்பு விலை எல்லாம் கூட்டிட்டாங்க. ரேஷன் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அது விலையும் சீனி விலையும் கூட்டிட்டாங்க. இப்படி செய்ய போனால் பொதுமக்கள் என்ன செய்வாங்க? நானும் இப்போ இத்தனை வருஷம் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி சீனி விலை போனதில்லை. இப்போதைக்கு நேற்று முன்னாடி இருந்த விலையில் இப்போ இருக்குது 120 ரூபா ஒரேடியா 1 கிலோ கூடி சீனி 1 கிலோவுக்கு. இப்போ இருக்கு 168 ரூபா 1 கிலோ. 140 ரூபாய்க்கு 168 ரூபா. அதனால எங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கு. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து விலையை குறைக்க பாருங்க. அதுக்கு முன்னரும் சீனிக்கான எந்த தட்டுப்பாடும் இலங்கைக்குள் வராது எனவும் விலை அதிகரிப்புக்கு எந்த காரணமும் இருக்காது எனவும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்திருந்தார். විශාල ප්‍රමාණයක් දැනට රට සතුව මාස 3කට අධික සංචිත පවතිනවා. මොකද සීනි වල බදු අඩු කිරීම කරාට පස්සේ විශාල ප්‍රමාණයක් රටට සීනි ආනයනය කරලා තිබෙනවා. ඒ සීනි හිගයක් ඇතිවීමට කිසිම හේතුවක් නැහැ. ඒ පිළිබඳව අපි පාරිභෝගික ආරක්ෂණ අධිකාරියට දැනුවත් කරලා තිබෙනවා. සහ අදාළ මිලට ලබා දීම සඳහා අවශ්‍ය නීතිමය විධිවිධාන සකස් කරලා තිබෙනවා. மறுபக்கம் கடந்த 2020 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடந்த வாழ்க்கை செலவு குறித்த கூட்டத்தில் சீனியின் விலையை கட்டுப்படுத்தி மக்களுக்கு சலுகை வழங்க முக்கியதொரு தீர்மானம் ஜனாதிபதியினால் எட்டப்பட்டது. சீனி 1 கிலோவுக்கான இறக்குமதி வரி 50 ரூபாவிலிருந்து 25% குறைக்கப்படுவதாக அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அப்பொழுது சாதாரண சந்தையில் சீனி 1 கிலோவின் விலை 110 முதல் 115 ரூபாவாக இருந்தது. ஆனால் சீனி இறக்குமதியாளர்கள் இந்த வரிச்சலுகையை பயன்படுத்தி லட்சக்கணக்கான கிலோ சீனியை இலங்கைக்கு இறக்குமதி செய்திருந்தது மட்டுமல்லாமல் இன்று வரைக்கும் இறக்குமதி வரிச்சலுகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி வரிச்சலுகையை அனுபவித்துக் கொண்டு மக்களுக்கு சலுகையையும் வழங்காமல் எப்படி இந்த சீனியின் விலை மலையை தொடுகிறது என்பது ரகசியமாகவே இருக்கிறது. மறுபக்கம் இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சீனிக்கான தொகை விலை 200 ரூபாவை தாண்டிவிட்டது. சீனி மட்டுமல்ல, கடந்த வருடமும் இந்த வருடமும் எப்படி பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது என்பதை நாம் பார்ப்போம். 140 ரூபாவாக இருந்த பருப்பு 1 கிலோ இன்று 260 ரூபாய். நாட்டரிசி 85 ரூபாவுக்கு இருந்தது, இன்று அது 120 ரூபாய். கீழான் கருவாடு 1000 ரூபாய் இருந்தது, இன்று 1500 ரூபாய் ஆகிவிட்டது. சாலை கருவாடு 300 ரூபாவுக்கு இருந்தது, இன்று 700 ரூபாவாக ஆகிவிட்டது. மாரி பிஸ்கட் 20 ரூபாவுக்கு இருந்தது, 35 ரூபாவாக மாறிவிட்டது. பேனடோல் கார்டொன்று 18 ரூபாவிலிருந்து இன்று 36 ரூபாவாக உயர்ந்துள்ளது. கலனி வயர் ரோல் ஒன்று 1900 ரூபாவுக்கு இருந்தது,
ஆனால் இன்று 3200 ரூபாவாக உயர்ந்துள்ளது. மக்கள் எப்படி வாழ முடியும்? இன்று சீனி 200 ரூபாவுக்கு மேல் செல்கிறது. ஆனால் அன்று 25% இறக்குமதி வரிக்கே அந்த சீனி தொகையை கொண்டு வந்தார்கள். அப்படி என்றால் அங்கு ஈட்டிய லாபம் எங்கே? அந்த லாபத்தை எடுத்து மக்களுக்கு சலுகை வழங்குமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கிறோம். සීනි යනවා 200ට උඩින්. හැබැයි එදා 7.25ක බද්දකට ඒ සීනි ටික ගෙන්නේව්. එතකොට ඒ උපයගත්ත ලාභයකෝ ආණ්ඩුවට අපි කියනවා ඒ තියෙන ලාභය වර මුදල් ඔක්කොම ටික අරගෙන මේ රටේ මිනිස්සුන්ට මේ අමාරුම කාලේ එයාලගේ ජීවිත ආරක්ෂා කරනවා වගේම ඒගොල්ලන්ට යැපෙන්න පුළුවන් විදියට සහන දෙන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் கேகாலை அரளிய பகுதியில் அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன்படி குறித்த பகுதியில் 88.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் கேகாலை அரளிய பகுதியில் அதிகளவு மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன்படி குறித்த பகுதியில் 88.2 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சபரகமுவ மாகாணத்திலும் களுத்துறை, காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமேல் மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையினரால் சம்மாந்துறை, நீந்தவோர், பாலமுனை, அட்டாளைச்சேனை பிரதேசங்களில் உள்ள அரிசி ஆலைகள், வர்த்தக நிலையங்கள் மீது திடீர் சுற்றி வளைப்பு அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையினரால் மேற்கொள்ளப்பட்டது. பொருட்களினை விற்பனை செய்யும் போது நுகர்வோருக்கு நிபந்தனை விதிப்பது, மேலதிக கட்டணங்களை அறவிடுவது, பொருட்களை பதுக்கி வைப்பது தொடர்பாக பொதுமக்களினால் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் மாவட்ட பொறுப்பதிகாரி சாலிண்ட பண்டார நவரத்ன தலைமையிலான குழுவினரால் குறித்த திடீர் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வியாபார நிலையங்களுக்கு எச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் மேலும் ஒரு சில வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் மாவட்ட பொறுப்பதிகாரி தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் அரசாங்கத்தின் சுற்று நிரூபத்திற்கு அமைய கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இன்று இடம்பெறுகிறது. தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் மொத்தமாக 3349 பயனாளிகள் பெறுவதற்கான தகுதி பெற்றுள்ள நிலையில் முதற்கட்டமாக 1100 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்தியாவிலிருந்து படகு ஒன்றில் யாழ்ப்பாணத்துக்கு கடத்தி வரப்பட்ட 139 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர். பருத்தித்துறை கடற்பரப்பில் இன்று காலை 6 மணிக்கு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. பருத்தித்துறை கடற்பரப்பில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்றை சோதனையிட்ட போது அதில் கஞ்சா போதைப் பொருள் கடத்தி வரப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. கஞ்சா போதைப் பொருளின் பெறுமதி 4 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை மெத்தவத்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அனுமதி பத்திரமின்றி அமோனியம் நைட்ரஜனை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 1050 கிலோ அமோனியம் நைட்ரஜனும் 672 நைட்ரஜன் குச்சிகளும் 10 மீட்டர் நீளமான நைலோன் நூல் 50 சுருள்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. மெத்தவத்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கல் சார்ந்த வேலைத்தளம் ஒன்றை முன்னெடுக்கும் போர்வையில் மிகவும் சக்தி வாய்ந்த பாரிய அளவிலான வெடிப்பொருட்களை வைத்திருந்த இருவர் மாத்தறை கந்தர பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய வகையில் வெடிப்பொருட்களை வைத்திருப்பதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தென்மாகாண விசேட சுற்றி வளைப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய மாத்தறை கந்தர பகுதியில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கமைய 3055 கிலோகிராம் நைட்ரேட் மற்றும் 672 ஜெலக்னைட் குச்சிகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற ஆளும் கட்சியின் உதவி கொறடாவாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற ஆளும் கட்சியின் உதவி கொறடாவாக பாராளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் இன்று அலரி மாளிகையில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோனுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. 2021 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம், ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவின் செயலாளர் சட்டத்தரணி சமிந்த குலரத்ன ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுத்து விளையாட்டு செய்தி. வரையறுக்கப்பட்ட ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக தென்னாப்பிரிக்க அணி இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்துள்ளது. வரையறுக்கப்பட்ட ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக தென்னாப்பிரிக்க அணி இன்று அதிகாலை இலங்கை வந்தடைந்துள்ளது. தென்னாப்பிரிக்க அணி டோஹாவில் இருந்து கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலமாக இன்று அதிகாலை 2:15 மணிக்கு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இலங்கை கிரிக்கெட்டுடன் இணைந்த அதிகாரிகள் குழு அணியினரை வரவேற்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர். விமான நிலையத்தை வந்தடைந்த தென்னாப்பிரிக்க அணியினர் PCR சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் போட்டிகள் தொடங்கும் வரை அவர்கள் உயிரியல் பாதுகாப்பு குமிழியில் இருக்க வேண்டும். 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட இந்த சுற்றுப்பயணத்தின் அனைத்து ஆட்டங்களும் கொழும்பு R பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும். தல்வில் UTV இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTV நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.